ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபைண்ட் த மீன் மீடியன் மோட். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு மீன் மீடியன் மோட் மூணையுமே கண்டுபிடிக்க சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த மீன் மீடியன் மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. மூணையுமே கண்டுபிடிங்க அண்ட் வெரிஃபை த எம்பிரிக்கல் ரிலேஷன். அதை வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கிற டேட்டா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் இன்டர்வல் டேட்டா கொடுத்திருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் டேட்டா அப்படின்னா அதுல கேப் இல்லாம இருந்ததுனா தான் நான் சம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணுவேன். இங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 1ல இருந்து 10ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 11ல இருந்து 20 பாருங்க, 1ல இருந்து 10, அடுத்தது 11ல இருந்து 20 இப்படி இருக்கா நமக்கு. இப்படி வேல்யூ வந்து கேப்போட இருந்ததுன்னா, இப்ப இந்த இன்பிட்வீன்ல ஒரு கேப் இருக்கு. இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா நான் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 0.5 ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு 0.5 ஷிஃப்ட் பண்ணணும். இட் மீன்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் 0.5 ஷிஃப்ட் பண்ணணும். அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது என்னவாகும்னா, இந்த 10 இப்படி ஷிஃப்ட் ஆகி 10.5 வரும், 11 வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகி 10.5 வந்துடும். அப்ப கேப்பே இருக்காது. இந்த மெத்தடோட பேரு இன்க்ளூசிவ் டைப். ஸோ கிளாஸ் இன்டர்வல் இருந்தா முதல்ல நம்ம செக் பண்ண போறது கேப் இருக்கா, கேப் இல்லாம இருக்கான்னு. நான் இப்ப கிளாஸ் இன்டர்வல் எழுதும் போதே நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 1ல இருந்து 10ன்றத வந்து 1 வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்றேன். 0.5 முன்னாடி மூவ் பண்ணிட்டேன். இதை 0.5 பின்னாடி மூவ் பண்ணிட்டேன். எழுதும் போதே இப்படி எடுத்து எழுதிக்கலாம். அப்ப 11 முன்னாடி மூவ் பண்ணும்போது என்ன ஆயிடும், 10.5. இப்ப 10.5 நம்ம கேப் இல்லையா, இது 20.5. அப்புறம் எங்க விட்டோமோ அங்க இருந்து 20.5ல இருந்து 30.5, 30.5ல இருந்து 40.5 அண்ட் 40.5க்கு அப்புறம் நமக்கு வந்து வேல்யூஸ் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் எழுத போறோம். 40.5ல இருந்து 50.5, 50.5ல இருந்து 60.5, 60.5ல இருந்து 70.5, 70.5ல இருந்து 80.5 அண்ட் 80.5ல இருந்து 90.5 அண்ட் லாஸ்ட் வேல்யூ 90ல இருந்து 100. ஸோ 100.5. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம 0.5 மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ டேலி ஆயிரும். கிளாஸ் இன்டர்வல் எழுதிட்டோமா. அடுத்தது இதுக்கான ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்து 3, 7, 13, 17, அப்புறம் 12, 10, 8, 8, 6, 6. இப்ப நம்ம மூணையுமே ஒரே டேபிள்ல போட போறோம்னு சொன்னோமா. மீன் மீடியன் மோட் எல்லாமே இங்கதான் எழுத போறோம். நான் முதல்ல மீனுக்கான ஃபார்முலா எழுதுறேன். ஒன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மீனுக்கான ஃபார்முலா. மீனுக்கான ஃபார்முலா இது கண்டினியூஸ் டேட்டா. அப்ப இதுக்கான ஃபார்முலா சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். அப்ப எனக்கு எஃப்எக்ஸ் வேணும். எஃப்எக்ஸ் வேணும்னா எக்ஸ் வேணும். இது நம்ம கிளாஸ் இன்டர்வல்ல தானே கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம கிட்ட எக்ஸ் கிடையாது. இப்ப நான் எக்ஸுக்கு என்ன பண்ணுவேன், மிட் எக்ஸ். மிட் எக்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கணும், 10.5 பிளஸ் 0.5 அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. இப்ப 11 வரும். 11/2ன்றது 5.5. ஒரு வேல்யூ தெரிஞ்சா போதும், அடுத்தடுத்த வேல்யூ நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது 5.5 இருந்தா அடுத்தது எனக்கு 15.5 இருக்கும். 25.5, 35.5, 45.5, 55.5, 65.5. நம்ம கால்குலேட்டர் தான் வச்சிருப்போம், அதனால எந்த நம்பரால வேணா மல்டிப்ளை பண்ணலாம். டீவியேஷன் மெத்தட் ஏடி யூஸ் பண்ணி ஒன்னு இருக்கு, பட் அதுதான் போடணும்னு நெசசிட்டி கிடையாது. எப்படி போட்டாலும் நமக்கு ஒரே ஆன்சர் வரும். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நமக்கு எஃப் இன்டு எக்ஸ் வேணும்ல, அப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்னென்ன வேல்யூ வருது பாருங்க. 3 into 5.5 which is 16.5. அடுத்தது 108.5, 331.5, 603.5, 546, next 555, 524, 604,
513 and last value 573. நமக்கு ஃபார்முலால என்ன வேணும்? நமக்கு சம்மேஷன் எஃப்எக்ஸ். அப்ப இந்த எஃப்எக்ஸ் ஃபுல்லா டோட்டல் போடணும். அடுத்தது சம்மேஷன் எஃப். அப்ப எதையும் டோட்டல் போடணும். இது டோட்டல் போட்டா எனக்கு கிடைக்கிற வேல்யூ இது 90. இதை டோட்டல் போடும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 4375. இதை கொண்டு வந்து நான் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 4375 டிவைடட் பை 90. இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு மீன் கிடைக்கிற வேல்யூ 48.61. இது மீனோட வேல்யூ. கொஸ்டின் என்ன? மீன், மீடியன், மோட் எல்லாமே கண்டுபிடிக்கணுமா? அப்ப அடுத்தது எனக்கு மீடியன் கிளாஸ். மீடியனுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். அது n+1/2 டேர்ம். கேபிட்டல் என்னன்றது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. டோட்டல் ஃப்ரீக்வன்சி எனக்கு ஏற்கனவே தெரியும். பட் மீடியனுக்கு எனக்கு தேவையானது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியை நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 3. இது வந்து CF. CFனா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 3. 3யோட 7 ஆட் பண்ணுங்க. இந்த வேல்யூ ஆட் பண்றோம். 3யோட 7 ஆட் பண்ணும்போது நமக்கு 10. 10ல 13 ஆட் பண்ணும்போது 23. 23ல அப்படியே ஒரு வேல்யூவா நம்ம ஆட் பண்ணிட்டே வர போறோம். 23ல 17 ஆட் பண்ணும்போது நமக்கு 40. அண்ட் 40ல 12 ஆட் பண்ணும்போது 52. 52ல 10 ஆட் பண்ணும்போது 62. 62ல 8 ஆட் பண்ணும்போது 70. நெக்ஸ்ட் 78. 78ஓட ஆட் பண்ணும்போது 84. 90. இப்போ நம்ம வேல்யூ கரெக்டான்றது எப்படி தெரியும் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சியும் இங்க லாஸ்டா வர வேல்யூவும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்பதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சியை கரெக்டா ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். கேபிட்டல் என்னன்றது 90. ஸோ 90 + 1 டிவைடட் பை 2. அது எங்க இருக்கோ அந்த டேர்ம். 90/2ன்றது 45.5 டேர்ம். இந்த 45.5 CFல எங்க இருக்குன்னு பாருங்க. CFல எங்க இருக்கு? இதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கு. அதை விட கம்மியான வேல்யூ எடுக்கக்கூடாது, அதை விட அதிகமான வேல்யூ எடுக்கணும். ஸோ அதோட அதிகமான வேல்யூ எடுத்து அதை நம்ம இப்போ சர்க்கிள் பண்ண போறோம். நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட போறேன். ஆக்சுவலா நீங்க எக்ஸாம்ல வந்து ஹைலைட் பண்ண முடியாது, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. 45.5 விட அதிகமான, அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற வேல்யூ 40க்கும் 52க்கும் நடுவுல இருக்கு. ஸோ 40 எடுக்கக்கூடாது, அதோட அதிகமான வேல்யூ 52 எடுத்துக்கணும். இதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணியே காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். இதை ஃபுல்லா சர்க்கிள் பண்ணிட்டு இதை மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இது பக்கத்திலே எழுதிடுறேன். இது வந்து என்னோட மீடியன் கிளாஸ். இப்போ இந்த மீடியன் கிளாஸ்ல எனக்கு என்னெல்லாம் வேணும்னா, லோவர் லிமிட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடுவோம். கீழே போயிட்டு ஃபார்முலா எழுதிட்டு தேவையானதெல்லாம் எழுதலாம். ஸோ மீடியன் கிளாஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ மீடியனுக்கு எனக்கு என்னெல்லாம் வேணும்? L + n/2 - m டிவைடட் பை f இன்டு c. இதுல Lன்றது லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். நான் மார்க் பண்ணிருக்க மீடியன் கிளாஸ்ல எனக்கு லோவர் லிமிட் 40.5, அப்பர் லிமிட் 50.5. அதுல இந்த வேல்யூ தான் என்னோட லோவர் லிமிட். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். இது என்னோட L வேல்யூ. அடுத்தது கேபிட்டல் N வேணுமா? எனக்கு ஃபார்முலாக்கு வாங்க. கேபிட்டல் N வேணுமா? அது ஏற்கனவே நமக்கு தெரியும் 90 அப்படின்னா, அது அப்ப பிரச்சனை இல்லை. அப்புறம் ஸ்மால் m. ஸ்மால் mன்றது ப்ரீ மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸ்னு ஒன்று எடுத்திருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற CF வேல்யூ தான் ஸ்மால் m. இதுதான் என்னோட ஸ்மால் m வேல்யூ. அண்ட் அடுத்தது F வேணும். Fன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஸோ இதுதான் என்னோட F. இதை மூணையும் மார்க் பண்ணிட்டு அடுத்தது Cன்றது கிளாஸ் லிமிட். கிளாஸ் லிமிட்னா ஒரு நம்பருக்கும் இந்த இடத்துல பார்க்கணும். 0.5க்கும் 10.5க்கும் என்ன வித்தியாசம்? 10. 10.5க்கும் 20.5க்கும் 10. இது மாதிரி எல்லா இடத்துலயும் 10 தான் நமக்கு கேப். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். L இருக்கிற இடத்துல நம்மளோட லோவர் லிமிட் 40.5 பிளஸ் கேபிட்டல் N. கேபிட்டல் Nன்ற வேல்யூ 90/2 மைனஸ் M ஓட வேல்யூ 40
frequency 12 into class interval 10. இதை calculate பண்ணும்போது 40.5 plus 4.1. இது மொத்தமா 44.6. இது என்னோட மீடியன். இப்ப மீன் கிடைச்சிருச்சு, மீடியன் கிடைச்சிருச்சு. அடுத்தது மோடு. மோடுக்கான ஃபார்முலா, இது கிளாஸ் லிமிட்ல அதுக்கான ஃபார்முலா L plus F1 minus F0 by 2F1 minus F0 minus F2 into C. இதுதான் மோடுக்கான ஃபார்முலா. இதுக்கு ஃபுல்லாவே சேர்த்து கூட பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எனக்கு வந்து மாடல் கிளாஸ் எதுன்னு எனக்கு தெரியணும். மோடோட கிளாஸ். மோடோட கிளாஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா ஃப்ரீக்வன்சில எது மேக்சிமமோ அதுதான் என்னோட மோடோட கிளாஸ். ஸோ அதுக்கு வேற ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இங்க ஃப்ரீக்வன்சில அதிகமான ஃப்ரீக்வன்சி 17. ஸோ அந்த 17 எங்க இருக்கோ அதுதான் என்னோட மோட் கிளாஸ். இங்கேயே மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து நான் என்ன சொல்லலாம், மாடல் கிளாஸ். மோடோட பிளேஸ் இங்கே தான். இப்போ இங்கே எனக்கு லோவர் லிமிட்ன்றது இந்த வேல்யூ 30.5 தான் என்னோட லோவர் லிமிட். ஸோ எல்லு சாரி ஓகே, இது நம்மளோட எல்லு. அதோட ஃப்ரீக்வன்சின்றது F1, மேலே இருக்கிறது F0, கீழே இருக்கிறது F2. இது மூணு தான் நமக்கு வேணும். எல்லு, F0, F1, F2. இதை மூணையும் கொண்டு வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். L வந்து இங்க 30.5. ஸோ ஈக்குவல் டு 30.5 பிளஸ் F1ன்றது 17. அந்த 17 எப்படி மார்க் பண்ணோம், அதிகமான ஃப்ரீக்வன்சி எதுவோ அதுதான் நம்மளோட மாடல் கிளாஸ். வேற எதுவும் இதுல நம்ம கால்குலேஷன் கிடையாது. மைனஸ் F0. F0ன்றது அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, F1க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, அது நமக்கு 13 டிவைடட் பை 2 into 17 minus 13. F2ன்றது கீழே இருக்கிற அடுத்த வேல்யூ 12 into அதே கிளாஸ் லிமிட் தான். So 30.5 plus 17 minus 13ன்றது 4. So 4 divided by 34 minus 25 into 10. So 4 by 9 into 10 வரும், which is 4.4. 30.5 plus 4.4ன்றது நமக்கு 34.9. இதுதான் நம்மளோட மோடு. ஸோ இப்போ மீன், மீடியன், மோடு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து பாருங்க, கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் மீன், மீடியன், மோட். அதுக்கப்புறம் வெரிஃபை த எம்பெரிக்கல் ரிலேஷன். எம்பெரிக்கல் ரிலேஷன்றது ஒரு தனி ஃபார்முலா எழுதிக்கலாம். எம்பெரிக்கல் ரிலேஷன். இந்த எம்பெரிக்கல் ரிலேஷன்றது என்னன்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் minus 2 mode. Sorry, 2 mean. இந்த பக்கம் தான மோடு, 2 mean. ஸோ மோட் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் 34.9. இது நம்ம வெரிஃபை தானே பண்ண சொல்றாங்க. வெரிஃபைனா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் சொல்லணும். ஸோ 3 into மீடியனோட வேல்யூ. நம்மளோட மீடியனோட வேல்யூ 44.6 மைனஸ் மீனோட வேல்யூ 48.6. இப்போ நான் இந்த பக்கம் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 36.58 வருது. இந்த பக்கம் 34.9. ரெண்டு ஈக்குவலானா நாட் ஈக்குவல். அப்போ இட் இஸ் நாட் வெரிஃபைடு. எம்பெரிக்கல் ஃபார்முலாவை அது வெரிஃபை பண்ணல. இட் இஸ் நாட் வெரிஃபை. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ இது கேட்கலன்னா இந்த பார்ட் போட வேண்டாம், மீன், மீடியன், மோட் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும்.